ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாடங்களின் பெயர்கள் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட்ஸு நம்ம படிப்போம்ல, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸுன்னு. இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்டோட நேம் பார்ப்போம். விஷயக்கா நாம். விஷயனா சப்ஜெக்ட். விஷயக்கா நாம் பார்க்கலாமா? தமிழ் அப்படின்னா அது தமிழ் தான். தமிழ் தமிழ். இங்கிலீஷ் ஆங்கிலம், அது ஒன்று. ஆங்கிரேஜி அப்படின்னா இங்கிலீஷ். மேக்ஸு கணக்குக்கு கணித். கணக்கு அப்படின்றதுக்கு கணித். அறிவியல் விஞ்ஞான். சமூக அறிவியல் சமாஜிக் விஞ்ஞான். கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் விஞ்ஞான். இங்கே புள்ளி மிஸ் ஆயிடுச்சு. விஞ்ஞான், கம்ப்யூட்டர் விஞ்ஞான். நம்ம கம்ப்யூட்டர்னு அழுத்தி சொல்லுவோம். இதில் கம்ப்யூட்டர் அப்படின்னு அங்கே இட்டு வராது. ஃபிசிக்ஸ் இயற்பியல் பௌதிக் விஞ்ஞான். வேதியியல் ரசாயன் விஞ்ஞான். உயிரியல் பயாலஜி ஜீவ் விஞ்ஞான். தாவரவியல் வனஸ்பதி விஞ்ஞான். விலங்கியல் ஜந்து விஞ்ஞான். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் ராஜ்நீதி விஞ்ஞான். வரலாறு இதிகாஸ். புவியியல் பூகோல் அப்படின்னா புவியியல். அது நிலவியல்னு படிக்கலாம். நிலத்தை பற்றி படிக்கிறதுனால புவி நிலம் நிலவியல் அப்படின்னு பார்க்கலாம். குடியியல் குடிமையியல் குடியியல். நாகரிக் சாஸ்திர அப்படின்னா குடியியல் சிவிக்ஸ். சமூகவியல் அப்படின்னா சமாஜ் சாஸ்திர அப்படின்னா சோசியாலஜி. லிட்ரேச்சர் இலக்கியம் படிக்கிறது சாகித்ய. அது கிராமர், தமிழ் கிராமர், இங்கிலீஷ் கிராமர் தனியாக படிப்போம். அது இலக்கணத்தை வியாக்கரன். சைக்காலஜி உளவியலை படிக்கிறது உளவியல் மனவியல் படிக்கிறது மனோவிஞ்ஞான். பேராசிரியர் படிப்பு இந்த பிஹெச்டின்னு வாங்கல, பேராசிரியர் படிப்பு அப்படின்னா தர்சன் யோகாஸ்திர அப்படின்னா பேராசிரியர் படிப்பு. தத்துவத்தை பற்றி இது ஒன்று படிக்கிறது தர்சன் சாஸ்திர. தொல்லியல் பிராத்தத்துவ விஞ்ஞான் அப்படின்னா தொல்லியல் தொன்மையான இருக்கிறத பற்றி படிக்கிறது. இது மனுஷங்க இதை பற்றி படிக்கிறது. மானுடவியலை மனுஷிய ஜாதிக்கா விஞ்ஞான் மானுடவியல். ஸ்பேஸ் சயின்ஸு விண்வெளி அறிவியல் விண்வெளியை பற்றி படிக்கிறது அந்தரிக்ஸ் விஞ்ஞான் அப்படின்னா விண்வெளி அறிவியல். எக்கனாமிக்ஸு பொருளாதாரவியல் அப்படின்னா அர்த்த சாஸ்திர. அக்கௌண்டன்சி கணக்கியல் காதா விஞ்ஞான். காமர்ஸு அப்படின்னா வியாபார சாஸ்திர. ஹோம் சயின்ஸ் அப்படின்னா கிருக விஞ்ஞான். ஹிந்தி அப்படின்னா நம்ம ஹிந்தின்னு சொல்லுவோம். இது ஹிந்தி அப்படின்னு இருக்கணும். அவ்வளோ ஹிந்தி. சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருத் அப்படின்னு சொல்லணும். சூழ்நிலையல் என்வாயர்மெண்ட் சயின்ஸை பிரியவரன் விஞ்ஞான் அப்படின்னா சூழ்நிலையியல் என்வாயர்மெண்ட் சயின்ஸ். விசுவல் கம்யூனிகேஷன் திருஷ்ய விஞ்ஞான். அப்புறம் அல்ஜிப்ரா இயற்கணிதத்தை பீஜ் கணித். அப்புறம் ஜாமெண்ட்ரியை ரேகா கணித். அப்புறம் அரித்மேட்டிக் எண்கணிதத்தை அங்கணித். அக்ரிகல்ச்சர் வேளாண் அறிவியலை கிருஷி விஞ்ஞான். அப்புறம் மெடிக்கல் சயின்ஸு அப்படின்னா சிகிச்சா விஞ்ஞான். சிகிச்சைனா நம்ம மருத்துவம் கொடுக்குறது, மருத்துவத்தை பற்றி படிக்கிறது சிகிச்சா விஞ்ஞான். அடுத்து இன்ஜினியர் பொறியியல் அபியாந்திரிகி விஞ்ஞான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அபியாந்திரி அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினியரிங் பொதுவாக இன்ஜினியரிங் அப்படின்னே சொல்லிடுவாங்க. இது அபியாந்திரிகி விஞ்ஞான் அப்படின்னு சொல்லணும். இது லா அப்படின்னா நியாய சாஸ்திர அப்படின்னு சொல்லலாம்.
தர்க் சாஸ்திர அப்படின்னு சொல்லலாம். லா சட்டவியல். அப்புறம் அஸ்ட்ராலஜி ஜோதிடவியலை வந்து ஜோதிக் சாஸ்திர. அப்புறம் வானியல் வானத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இக்கோல் விஞ்ஞான் வானியல். அப்புறம் கலைகள் பொதுவாக கலை எந்த கலையை பற்றினா கலா ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்கள்ல, ஆர்ட்ஸ் எதனாலும் படிக்கிறதுக்கு வந்து கலைகளை வந்து கலா. அப்புறம் அழகியல் அழகை பற்றி இது பியூட்டி பார்லர் வைக்கிறவங்களுக்கு பியூட்டிஷியன் படிக்கிறதுக்கு வந்து சௌந்தரிய சாஸ்திர அழகியல். இது வந்து ஜேர்னலிசமாக படிக்கிறதுக்கு வந்து பத்திரகாரிதா பாட்டியக்ரம் அப்படின்றது பத்திரிகை சம்மந்தப்பட்ட படிப்பு, பத்திரகாரிதா பாட்டியக்ரம். இப்போ கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் படிக்கிறது வந்து கட்டிடக்கலை சம்மந்தப்பட்ட படிப்பு வந்து வாஸ்துகலா. அப்புறம் சினிமா சம்மந்தப்பட்ட படிப்பு வந்து ஃபிலிம் அத்தியன். இப்போ தொல்லியல் புராதத்துவ விஞ்ஞான். இது மரபியல் அணுவன்ஸ்கி அப்படின்னா மரபியல், நம்ம மரபுகளை பற்றி படிக்கிறது. இது கல்வித்துறை பொதுவாக கல்வித்துறை எந்த துறையில் எதை படித்தாலும் கல்வித்துறை. இந்த கல்வியில் தான் நம்ம தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே சொல்லித்தராங்க. பொதுவாக கல்வித்துறை நிறைய டிகிரியெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து மொத்தமாக கல்வித்துறையை வந்து சிக்ஷன் பாட்டியக்ரம் அப்படின்னா கல்வித்துறை. சிக்ஷா அப்படின்னா கல்வி, சிக்ஷன் பாட்டியக்ரம் அப்படின்னா டீச்சிங் எஜுகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.